ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில நேரங்களில் சில ஊருக்கு போய் ஜும்மாவில் கலந்துக்கிடுவாங்க. அந்த ஊரில் ஜும்மாவில் அவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அங்கே ஜும்மாவுடைய குத்துபா நடத்தக்கூடிய இமாம்கள் அவர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய சிறப்பு விளக்கமாக யஹ்யா உலுபுத்தீனை எடுத்து அவர்கள் சொல்லுவார்களாம். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி கூறுகிறார்கள் என்று அந்த குத்பா பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது இமாம் கஸாலி அந்த குத்பாவில் இருப்பாங்களாம். ஆனால் யாருக்கும் தெரியாது. அவ்வளவு பெரிய ஞானம் படைத்த அந்த மிகப்பெரிய ஞானவான் தன்னை யாரென்று கூட காட்டிக்கொள்ளாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மென்மையான ஒரு பணிவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை தான் இன்று உலகமெங்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அருமையானவர்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே எப்படி மக்கள் கலந்து கொள்ள வேண்டும், எப்படி இருப்பார்கள், உதாரணமாக ஒரு பாட மஜ்லிஸில் எப்படி இருப்பார்கள் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். 3 வகையான நிலையில் இருப்பார்களாம். 3 வகையான நிலையில் இருப்பார்கள். அதில் ஒரு வகை என்ன என்று சொன்னால், பாடங்கள் சொல்லும் பொழுது அந்த பாடம் உடனே விளங்கிடும். நான் ஹதீஸ் பண்றேன், இது உங்களுக்கு உடனே மனசுல பதிஞ்சிடும். இது ஒரு கேட்டகரி. இரண்டாவது நிலை என்ன என்று சொன்னால், பாடத்தை கேட்பார்கள், கொஞ்சம் லேட்டா தான் விளங்கும். சிலைய சொல்லுமா இல்லையா, அதுல ஒரு செய்தி சொன்னைய எனக்கு ஒன்றும் புரியல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இது சரியான யாவும் சொல்லுவாங்க. சொல்லுமா இல்லையா? ஆக அங்கே பேசப்படக்கூடிய அந்த பாடம் எப்படி கேட்கும், கொஞ்சம் லேட்டா தான் விளங்கும். இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். இன்னும் ஒரு கேட்டகரி இருக்கு, அங்கதான் ஆள் உட்கார்ந்து இருக்கு, எங்க மஜ்லிஸ்ல தான் ஆள் இருக்கும், ஆனா சிந்தனையெல்லாம் எங்க இருக்கும், வெளியில ஃபுல்லா உலகத்தை சுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி நிலைகளிலே ஒரு பாட வகுப்பிலே மாணவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று கேட்பார். அதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். பேசணும்னு உடனே விளங்குமா? விளங்குற சக்தி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நிறைய உலமாக்களுடைய பாடங்கள் கேட்டதுனால. ஒரு காலத்துல கணக்கு வழக்கெல்லாம் மனப்பாடமா சொல்லுவோம் இல்லையா? கணக்கு வழக்கு மனப்பாடம். ஆனா இன்னைக்கு கணக்கு வழக்கு மனப்பாடமே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய டெலிபோன் நம்பர் கூட நம்மளுக்கு ஒழுங்காக சொல்ல முடியல. முந்தையெல்லாம் டெலிபோன் நம்பர் 10 வகையான வீட்டு நம்பர் தெரியும், எல்லா நம்பரும் தெரியும், டக்கு 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 சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம நம்பரை தவிர ஏதாச்சும் வேற நம்பர் கேட்டா போனத்தை என்ன செய்யலாம் தப்போம். கடைகளில் வியாபாரங்கள் பண்ண போகும்போது சாப்பாடுகள் சாப்பிடுவாங்களா இல்லையா? சாப்பிட்டு முடிச்ச உடனே கணக்கு சொல்லுவாங்க, என்ன சாப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செய்வாங்க, 40, 50, 70, 1, 20, 4 இப்படி என்ன செய்வாங்க, டக்கு 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 டக்குன்னு மனப்பாடம் சொல்லுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட என்ன செய்யறாங்க, கால்குலேட்டர் கையில் வச்சுட்டு 1, 20, 2 இப்படி தட்டி தான் கணக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு மெமரி பவர் இன்னைக்கு வந்துடுச்சு. நல்லா பாதுகாக்கணும். என்ன நேற்று என்ன உணவு சாப்பிட்டோம் என்று கேட்டால் அதற்கு கூட தாமதமாகத்தான் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை என்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காலகட்டத்திலே ஒரு பாட வகுப்பில இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒழுக்கத்தோடு கவனத்தோடு இருந்து என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனமாக இருந்து கேட்க வேண்டுமா? சுப்ஹானல்லாஹ். அதற்கு அருமையான விளக்கம் சொல்றாங்க. ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து அவர்களுடைய முகத்தை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் இருந்து கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆசிரியருடைய இல்மு ஹார்ட் டு ஹார்ட் பாஞ்சிடணும். அந்த ஆசிரியருடைய இல்மு அவருடைய மனதிலிருந்து அந்த மாணவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இது எதனால் ஏற்படுகிறது? ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் பணிவாக, மரியாதையாக, அமைதியாக இருந்து அந்த பாடத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆசிரியருடைய இல்மு அப்படியே போய் என்ன செய்யறதுடைய ஹார்ட்டுக்கு போய் சேர்ந்தது. இதுதான் ஆன்மீகமான ஸ்பிரிச்சுவலுடைய இல்மு. யஹ்யா உலூமுத்தீன் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாப் இருக்கிறது, இது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக செய்திகளை இந்த உலகத்துக்கு தரும், ரூஹானியத்தான செய்திகள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களிலேயும் ரூஹ் இருக்க வேண்டும். வந்தோம் தக்பீர் கொட்டோம் குளிர்ந்தா நிமிர்ந்தா எதிர்த்து போவோம் என்று இல்லாமல் நம்முடைய நிலை, நம்முடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும்,
நம்முடைய ஓதுதல் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய படிப்பு எப்படி இருக்க வேண்டும், நாம் உணவு உண்ணக்கூடிய முறை எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் நடக்கக்கூடிய முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து எழுதுவார்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி. அருமையானவர்களே, அவருடைய வரலாற்று குறிப்பில் எழுதுகிறார்கள், ஒரு நாளைக்கு 16 பக்கம் எழுதுவாங்களாம் லெட்டர்ஸ். ஒரு நாளைக்கு 16 பக்கம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க அதிகமாக எழுதியிருப்பாங்க. அவருடைய வரலாற்றில் ஒரு சிறு குறிப்பு சொல்லப்படுகிறது. ஒரு முறை சிறு வயதிலே அவர்கள் ஓதிவிட்டு ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போன வழியில இரவு தங்குறாங்க ஒரு இடத்துல. இரவு தங்கும் போது அவங்க போகும்போது சில வியாபார கூட்டங்களோடு சேர்ந்து போறாங்க. வியாபார கூட்டங்களோடு சேர்ந்து போறாங்க, அவங்களோட அந்த இரவு தங்குறாங்க. அப்படி இரவு தங்கும் போது திடீரென்று கொள்ளையர்கள் வந்துடுறாங்க. பரவாயில்ல இல்லையா, ஜாமான்களை பறிக்கிறதுக்கு. அந்த கொள்ளையர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அந்த வியாபாரிகளுடைய ஜாமான பூரா எல்லாத்தையும் பறிச்சுடுறாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய மூட்டை வச்சிருந்தாங்க, ஒரு பை மூட்டை, அதையும் பறிச்சுட்டாங்க. அப்ப எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க வந்து வச்சுட்டாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்யறாங்க, அந்த கொள்ளை கூட்டங்களுடைய தலைவன்கிட்ட போய் சொல்றாங்க, என் பையன் கொடுத்துருப்பா அப்படின்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன இருக்கு உன் பையில அப்படின்னு சொல்லிட்டு. கிதாபு இருக்கு, நான் ஓதும் போது எழுதின குறிப்புகள்லாம் அதுல இருக்குது, அது மட்டும் கிட்ட கொடுத்தது அப்படின்னு. அப்ப அந்த கொல்லக்கூட்ட தலைவர் சொன்னானா, நீ படிக்கிற பாடத்தை ஏற்றையா எழுதி படிக்கிறிய, பாடத்தை இதிலெல்லாம் கணிக்க வேண்டும். யாரு சொன்னது? யாரு? ஒரு கொள்ள கோஷ்டியினுடைய தலைவர் என்ன சொல்கிறார், பாடத்தை எழுதியா படிக்க வேண்டும், நீங்கள் இதிலெல்லாம் எழுதி படிக்க வேண்டும் என்று சொன்ன போது ஆச்சரியம் அடைந்தவர்களாக அன்னைக்கு அந்த குறிப்புகளை பூரா போட்டுவிட்டாங்க. அன்னைக்கு போட்டதும் அந்த குறிப்பு, அதுக்கப்புறம் அவர் குறிப்பு தொடவே இல்லை என்று அவருடைய வரலாற்று எழுதுகிறார். இன்னைக்கு நாம கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கூட என்ன தேவைப்படுது? குறிப்பு தேவைப்படுகிறது. குறிப்பு இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆனா அவர்களுடைய எல்மு என்பது மடை திறந்த வெள்ளம் போல. மடை திறந்த வெள்ளம்னா தெரியுதா, பெரிய கம்மாயில தண்ணி நிறைய இருக்கும். அந்த கதவை திறந்த உடனே தண்ணி எவ்வளவு வேகமா வரும், அது போல அவர்கள் பேச ஆரம்பித்தால் அப்படியே ஹதீஸ்களும் ஆயாத்துகளும் விளக்கங்களும் அப்படியே வந்து கொண்டே இருக்கும். இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, அவ்வளவு சிறப்புக்குரிய இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தஃசீரில் எழுதுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருமுறை இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பைத்துல் முகத்தஸ்ல தங்கி இருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸ்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்கே அவர்கள் இபாதத்தை எல்லாம் முடிச்சுட்டு அங்கே உறங்கும் பொழுது ஒரு கனவு ஒன்று காணுகிறார்கள். எங்க? பைத்துல் முகத்தஸ்ல ஒரு கனவு வாழ்றாங்க. அந்த கனவிலே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா, அதாவது நிறைய நபிமார்களும் பெரிய ஆலிமலமாக்கள் எல்லாம் அந்த சபையிலே கூடியிருக்கிறார்கள். அப்படி கூடி இருக்கும் பொழுது அந்த சபையிலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீங்க, என்ன செய்தின்னு சொன்னா, உலமா உம்மத்தி அம்பியாய் பனி இஸ்ராயில், என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் பனி இஸ்ராயிலுடைய நபிமார்களை போன்றவர்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அது எப்படி எனக்கு சொல்லுங்களேன், விளக்கம் சொல்லுங்களேன் என்று சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்த்து அவர்கிட்ட கேளுங்கன்னு சொன்னாங்க. அங்க யார் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கு, ஒரு ஆணி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படி. கடைசியில் அவங்க யாருன்னு இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்டாங்களா, உங்க பேர் என்னன்னு கேட்டாங்களா. என்னது? உங்க பேர் என்ன? அப்ப அவங்க சொன்னாலா, முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மதுன்னு சொன்னாங்க. இமாம் கசாலியோட பேர் என்ன? முஹம்மது இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது சொன்னாங்க. அப்ப அவங்க கேட்டாங்களா, நான் உங்க பேரை தானே கேட்டேன், நீங்க 3 தலைமுறை பேரை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி. அப்ப இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாலா, நீங்க தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள்கிட்ட கேட்டான், அம்மா தில்க பியமீனிக யா மூசா, மூசா உங்க கையில என்ன வச்சீங்கன்னு கேட்டான்ல, நீங்க என்ன சொன்னீங்க? ரோத்தான கைத்தடி இருக்கிறது, அந்த கைத்தடியை வைத்து நான் ஊண்டிக் கொள்வேன், அந்த கைத்தடியை வைத்து என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலைகள் ஒடித்து போடுவேன் என்று நீங்கள் பலவாரியாக நீங்கள் பேசினீர்களே, அதை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறானே என்று சொல்லும் பொழுது
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினாங்கன்னா, நான் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக உரையாட வேண்டும் என்ற ஆசையிலே நான் அப்படி செய்தேன். அப்ப நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக உரையாட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்ட காரணத்தினால் நான் ஒரு நபி இடத்திலே அதிகமாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் முகமது சொல்லி காட்டேன்னு சொன்னார்களாம். அப்பொழுதுதான் விளங்கினார்களாம் சரிதான் சொல்றது அப்படின்னு சொல்லி. ஆக அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு ஞானம் பெற்றவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால் அது மிகையல்ல. அவரிடத்துல ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. இமாம் கஸாலி சொல்லி காட்டாங்க, அதாவது பேணுதல் என்றால் என்ன? பேணுதல் சொன்னாலே பேணுதல் வராயத், ரொம்ப இபாதத்தாலி ரொம்ப அமல் செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கும் பொழுது பேணுதல் என்றால் என்ன என்று ஒரு விளக்கம் கேட்கும் பொழுது அதற்கு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, பேணுதல் என்பது உங்களுடைய நெத்தி காய்ப்பதிலோ, உங்களுடைய முகம் மஞ்சளிப்பதிலோ, உங்களுடைய உடல் கூழ் ஊடுவதிலோ இல்லை. மாறாக உங்களை ஒரு சகோதரன் பார்க்கும் பொழுது, உங்களை ஒரு சகோதரன் சிரித்த முகத்தோடு பார்க்கும் பொழுது, நீங்கள் கடுகடுத்த முகத்தோடு அவனை விட்டும் நீங்கள் கடந்து சென்றால் உங்களிடத்தில் என்ன இல்லை? பேணுதல் இல்லை என்று சொன்னார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி. அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு மனிதர் உன்னை பார்த்து சிரிக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதற்கு மறுமொழியாக அவரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் பூக்கவில்லை என்று சொன்னார், கடுகடுத்த முகத்தோடு அவரை விட்டும் நீங்கள் கடந்து சென்றால் உங்களிடத்தில் என்ன இல்லை என்று சொன்னார்கள்? பேணுதல் என்பது இல்லை என்று சொன்னார்கள். என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வார்த்தையை இங்கே இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக அழகா சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதுதான் மனித நேயம் என்பது. மனித நேயம் என்று சொன்னது, ஒரு மனிதர் சலாம் சொல்லும் பொழுது சந்தோஷத்தோடு பதில் சொல்வது, அவரை பார்த்து சிரிப்பது, ஸ்மைல் பண்ணுவது, இவைகளெல்லாம் நம்முடைய மார்க்கத்திலே நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த விஷயம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த செய்திகளை சொல்லக்கூடிய இந்த யஹ்யா உலூமுத்தீன், இந்த யஹ்யா உலூமுத்தீன்ல நிறைய செய்திகள் அங்கே இமாம் கஸாலி பேசுவார்கள். ஆன்மீக சம்பந்தப்பட்டது, நஃப்ஸ் சம்பந்தப்பட்டது, ரூஹானியல் சம்பந்தப்பட்டது, நம்முடைய நஃப்ஸை எப்படி கட்டுப்படுத்தி கொண்டு வருவது என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லி காட்டுவார்கள். பாவங்கள் எத்தனை வகை, அவைகளிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பு பெறுவது, இவைகளெல்லாம் அழகான ஒவ்வொரு தலைப்பிலே குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முறை இருக்கிறதே, உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு அருமையான கிதாப் என்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, அந்த சிறப்பான அந்த யஹ்யா உலூமுத்தீனை படிப்பதற்குண்டான வாய்ப்பை நம்முடைய மதரசா இமாம் கஸாலி நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் நாம் பாக்கியசாலிகள். அல்லாஹ் இந்த பகுதியிலே அந்த இல்மை இங்கே போதிப்பதன் மூலமாக இந்த பகுதியிலே வரக்கூடிய எல்லா மக்களும் நல்ல சாலிஹீன்களாக, தக்வாதாரிகளாக, இறையச்சம் உள்ளவர்களாக, பேணுதல் உள்ளவர்களாக, பிற மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல சீரவிகளாக மாற வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த பாடத்தை இன்று நாம் இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய துவக்கத்திலே வந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் எந்த விதமான தடையும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு 2 வாரத்துக்கு ஒரு முறை நடத்தும் பொழுது நீங்கள் வந்து மரியாதையோடு அமர்ந்து அந்த பாடத்தை நீங்கள் கேட்டு செல்ல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு, வரும் பொழுது ஒரு நோட்டு கொண்டு வாங்க, ஒரு பேனா கொண்டு வாங்க. இந்த போன் விஷயங்களை ரொம்ப அந்த நேரத்துலாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அது எல்லாத்தையும் அடைச்சு வச்சுட்டு உஸ்தாத் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கவனமாக இருந்து கேட்டு குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் பேனா வச்சு குறிப்பு எடுத்துக் கொள்ளும் போது தான் உங்க மனசுல எழுதுறீங்கன்னு அர்த்தம். நாம ரெக்கார்டு பண்ணி வீட்டுல போய் உட்காந்து கேட்போம் அப்படின்னு சொன்னா கேட்க முடியாது, அது வேற மாதிரி போயிடும். ஆக பேனா எடுத்து நோட்டு கொண்டு வந்து அந்த என்ன பாடங்கள் சொன்னாங்க இன்னைக்கு என்பதை விழாவாரியாக 1, 2, 3 போட்டு என்ன செய்யணும், நம்ம எழுதி வைத்துக் கொண்டால் நான் வீட்டுல போய் உட்கார்ந்து அதை பார்க்கும் பொழுது ஆக இந்த செய்தி தான் சொன்னார்கள் என்று நமக்கு மனசுல அது வந்து பதிவாகும். இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போறோம், நோட்டில் எழுதுறோமா இல்லையா? ஆசிரியர் போர்டில் எழுதி போட போகும்போது நம்ம பார்த்து எழுதுறோம். அதை பார்த்து எழுதும் போதுதான் நம்முடைய உள்ளத்தில் அதை நாம் எழுதுகிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆக இந்த யஹ்யா உலூமுத்தீன் இந்த வகுப்பை நாம் நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய உஸ்தாத் அவர்களுக்கு முன்னால் நாம் இருந்து எவ்வளவு பணிவாக, எவ்வளவு ஒழுக்கமாக, எவ்வளவு மரியாதையோடு நாம் இருந்து அந்த வகுப்பிலே கலந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஞானத்தை நமக்கு வழங்குவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரூஹானியத்தான அந்த இல்மு, நம்முடைய உள்ளத்திலே நாம் பேசக்கூடிய பேச்சு எப்படி இருக்க வேண்டும், அழகா சொல்லுவார் இமாம் கஸாலி, நம்ம பேச்சு எப்படி இருக்கணும், நம்ம நடை எப்படி இருக்கணும், நம்ம சகோதரர்களோடு உரையாடக்கூடிய முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லி காட்டுவார்கள். இவைகளெல்லாம் வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு அழகான மார்க்கம்.
பெருமானார் சொல்லி காட்டுவார்கள், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் என்பது ரொம்ப லேஸ், மார்க்கம் என்பது ரொம்ப லேஸ் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அது இங்கே சரியான முறையில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போட்டு உலகத்திலே நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி வேறு யாரும் இருக்கிறார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்லி காட்டுகிறான், லக்கத் கான லக்கும், சொல்லுங்க, ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கு, நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகா சொல்லி காட்டுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வழிமுறைக்கும் காரணமாக இருப்பவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் மறந்து விடாமல் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். இன்னைக்கு சொல்லுகிறார்கள், சுன்னத்தான வழிமுறையை பின்பற்றுவதில் மக்கள் ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாங்க. சுன்னத்து தானே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவர்கள் அதிலே ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடிய காலத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் விட்டால் அல்லாஹ் வச்சு பாதுகாக்க வேண்டும், பெரிய நிலைகள் நம்முடைய மாற்றத்தில் கொண்டு போய் விட்டோம். அதனால ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது சுன்னத்து என்று வரப்போகும்போது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எப்படி ஒது செய்ய வேண்டும், எப்படி நம்முடைய செருப்பு அணிகிறதற்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான வழிமுறை சொல்லியிருக்கிறார். எப்படி நகை வெட்டணும், எப்படி தலைப்பாகை கட்ட வேண்டும், எப்படி ஆடைகள் அணிய வேண்டும் என்பதற்கெல்லாம் மிக அழகான வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் அன்பான சகோதரர்களே, மாணவர்கள் எல்லாம் அழகான முறையில ஜுப்பா போட்டு தலப்பா கட்டி சங்கையாக வந்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஹதீஸுடைய வகுப்புக்கு செல்லும் பொழுது பரிசுத்தமாக போக வேண்டும், சுத்தமான ஆடைகள் அணிந்து வர வேண்டும். ஒருமுறை மஸ்ஜித் நபவியிலே ஹதீஸுடைய பாடம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பாடங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய மக்கள் அங்கே கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்க போகும்போது மதீனத்தினுடைய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த வழியாக அந்த ஹதீஸுடைய வகுப்புக்கு அமரலாம் என்று வருகிறார்கள். ஆனால் அங்கே உட்கார்வதற்கு இடம் கிடைக்கவில்லை, நிற்கவில்லை. அவர்கள் வேகமாக சென்று விட்டார்கள். பிறகு அவருடைய மாணவர்கள் கேட்டார்கள், இமாம் அவர்களே, ஹதீஸுடைய வகுப்புக்கு நீங்கள் வந்தீர்கள், நீங்கள் இருந்து அதை கேட்காமல் அப்படி வேகமாக சென்று விட்டீர்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அங்கே சொன்னார்கள், அங்கே நான் நின்று கொண்டு அதை கேட்பதற்கு நான் விரும்பவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மரியாதையோடு அமர்ந்திருந்து அதை கேட்க வேண்டும், அதற்கு உண்டான வாய்ப்பு அங்கே இல்லை என்ற காரணத்தினால் நான் உடனே வேகமாக சென்று விட்டேன் என்று சொன்னார்களாம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. ஆக இது போன்ற நல்ல அமைப்புகள் நம்முடைய பயான் கேட்கக்கூடிய முறைகளிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சில இடங்கள்ல பயான்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க இந்த குருசி சாய்கள் மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருக்காங்க. அதுல சாஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, அப்படியே இமாமுக்கு நேரம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்கிட்டு ஒரு ஆள் சாஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கு, அங்கிட்டு ஒரு ஆள் சாஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்குது. அந்த மஜ்லிஸ்ல ஒரு ஹுர்மத் என்பதே இல்லை. அது ஒரு மரியாதையோடு இருந்து கேட்கணுமே, ஹதீஸை கேட்கணுமே, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருந்து கேட்கணுமே, அமைதியா இருந்து கேட்கணுமே. நாங்கெல்லாம் மதரசாக்கள்ல ஓத போகும்போது சுன்னத் கால் போட்டு தான் உட்கார்ந்துருப்போம். எப்படி அத்தையாத்துல உட்கார்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி தான் உட்கார்ந்து நாங்க படிப்போம். சமணம் போட்டு கூட உட்கார மாட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே அந்த இல்மை படிக்கும் பொழுது உஸ்தாமார்களுக்கு அந்த வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆக ஹதீஸுடைய வகுப்பிலே, யஹ்யா உலுமுத்தீனுடைய வகுப்பிலே நாம் அமரும் பொழுது மரியாதையோடு அமர்ந்திருக்க வேண்டும். நமக்கு போன் வந்தா கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அட்டன் பண்ணக்கூடாது, சைலண்ட் வச்சுட்டு தான் நம்ம உட்காரோம். இன்றைக்குள்ள காலத்தை நாம் நினைத்து பார்த்தால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. சலாம் கொடுத்து முடிஞ்சா போனை தான் பார்க்குறோம். துவா ஓதி கொண்டு இருக்கிறார்களையுமா போனை தான் வச்சு நோண்டிட்டு உட்காந்துக்கிறோம். ஆமி சொல்றதுக்கு கூட ஒழுங்காக நேரம் இல்லை. இந்த ஒத்த கையில போகணும், ஒத்த கையில ஆமி. இந்த நிலைகள் மாற வேண்டும். என்ன, அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்யும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் ஒருமித்து இருக்க வேண்டும். மனதோடு நம்ம நெஞ்சுக்கு நேரம் கையை தூக்கி ரப்பிடத்தில் நாம் அப்படி முனாஜாத்துடைய துவாக்கள் இருக்க வேண்டும். இன்று ஒரு ஆய்வு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்று சொன்னா இன்னைக்கு பார்க்குறோம், நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போனை பார்த்துட்டு தான் சாப்பிட்றாங்க. பார்க்குறாங்க, போனுக்கு பக்கத்தில் இருக்குது, என்ன சாப்பிட்றாங்கன்னே தெரியுது. இந்த நிலைகள் எல்லாம் மாறணும். இன்னைக்கு ஒரு விஞ்ஞான ஆய்வு சொல்லுகிறது, போனை பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதயத்தில் கோளாறு ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆக இவைகளை எல்லாம் நாம் மாற்ற வேண்டும். சாப்பிடும் பொழுது எந்த போனும் தான் எடுக்கக்கூடாது. போன்லாம் அமர்த்தி வச்சுட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் பண்ணி பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லாஹ் என்று சொல்லித்தான் அல்லாஹ்வுடைய அந்த உணவை நாம் சாப்பிட வேண்டுமே தவிர பாராமுகமாக அங்கிட்டும் இங்கிட்டும் போனை பார்த்துக்கிட்டு நம்முடைய உணவு முறைகள் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை இன்றிலிருந்து யாராக இருந்தாலும் அதை விட்டு விடுங்க. சாப்பிடும் பொழுது போன் பார்க்காதீங்க, போன் எடுக்காதீங்க. இந்த நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும்.
அல்லாஹு தஆலா அதற்கு இது போன்ற கிதாபுகளை படிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் சாலிஹீன்களாக வர வேண்டும், நல்ல படிப்பாளிகளாக வர வேண்டும், நல்ல ஒழுக்க சீலர்களாக வர வேண்டும், நான் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக வர வேண்டும். அவருடைய பேச்சு நன்றாக இருக்க வேண்டும், நடைமுறை பாவனைகள் நன்றாக இருக்க வேண்டும். இவைகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது இது போன்ற கிதாபுகளை படிக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான். அருமையானவர்களே, இந்த சிறப்பான இந்த யஹ்யா உலூமுத்தீனுடைய வகுப்பை நம்முடைய உஸ்தாத் அவர்கள் துவங்கி வைத்து அதை நடத்துவதாக நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் நாம் நினைப்பது ஒன்று, ரப்புல் ஆலமீன் நினைப்பது ஒன்று. ஹஸரத் அவர்கள் மிக விரைவிலேயே அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அந்த யஹ்யா உலூமுத்தீனை இன்று நம்ம துவங்கி வைக்க இருக்கிறோம். ஹஸரத் அவர்கள் இப்போ ஊர்ல இருந்து ஆன்லைன்ல நமக்கு என்ன செய்ய போறாங்க, அதை பேசி நமக்கு துவங்க வைக்க இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான இந்த பாடத்தை நம்முடைய மரியாதைக்குரிய மதரசாவுடைய உஸ்தாத் மௌலானா மூசா மஸ்லஹி ஹஸரத் அவர்கள் மூலமாக முழுமையாக படிப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அதன் மூலமாக நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் பிரகாசிக்க செய்வானாக. உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை அல்லாஹ் நீக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கும் நம் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை முழுமையாக கண்ணை போன்று இமையை போன்று பாதுகாத்து நடக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாகி தருவானாக என்ற நல்ல செய்தியோடு என்னுடைய முன்னுரையை இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடக்கமாக நம்முடைய ஹஸரத் அவர்கள் இப்பொழுது பேசுவார்கள். அதன் பிறகு நம்முடைய மௌலானா மூசா ஹஸரத் அவர்களுடைய உரை இருக்கிறது. அதன் பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் இஷா தொழுதுவிட்டு நம்முடைய மற்ற நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். உஸ்தாத் பிறந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இன்னும் ஹஸரத்துடைய சேவைகள் தொடர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்போது ஹஸரத் அவர்கள் உஸ்தாத் பிறந்தையுடைய live.